ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஃபாத்தி ஃபேமிலி. இன்றைக்கி என்னடா இவ்வளோ காய்கறிகள் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எல்லாமே வீட்டில் உள்ள மிச்சம் மீதி காய்கறிகள். ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் தான் இருந்துச்சு. தக்காளியுமே ஒன்று ரெண்டு தான் கிடந்துச்சு. அது நமக்கு தேவையில்லை இந்த சமையல் செய்கிறதுக்கு. இன்றைக்கி என்ன ரொட்டீனில் பார்க்க போகிறோம் அப்படின்னா அவியல் தான். அவியல் இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த சைடில் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் அது. அது எல்லாருக்குமே தெரியும், அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்குமே. ஸோ இன்றைக்கி நான் அந்த அவியல் தான் செய்ய போகிறேன். இதுவும் எனக்குலாம் இது நான் இது வரைக்கும் ஒரே ஒரு முறை தான் செஞ்சுருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம். அதனால் இப்போ நிறைய யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எதில் ஈஸியாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா டெம்ட் ஆகும், அந்த மாதிரி பார்த்து இன்றைக்கி நான் செய்யலான்னு முடிவெடுத்து காய்கறி எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு நம்ம இன்னும் நிறைய காய்கறி போடலாம். என்கிட்ட இவ்வளோ காய்கறி தான் இருந்துச்சு. சரி, நம்ம ஃப்ரிட்ஜை எல்லாமே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லா காய்கறியுமே வெளியே எடுத்தாச்சு. என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைனாக சொல்லட்டுமா? இதுக்கு இன்னும் கூட நம்ம நிறைய காய்கறிகள்லாம் போடலாம். நான் இருந்த வரைக்கும் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னென்ன இருக்குது அப்படின்னா கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரசமும் செய்ய போகிறேன். அவ்வளோதான். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்சு தான். சோறு, ரசம், அதுக்கப்புறம் அவியல் வைக்க போகிறேன். அவ்வளோதான். என்ன இந்த அவியலே எல்லாம் காயுமே இருக்குல்ல, வேணும்னா யாருக்காவது வேணும்னா முட்டை போட்டு கொடுத்துக்கலாம், முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துக்கலான்னு பிளான். அவ்வளோதான். ஓகே, முதல்ல இது காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணணும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வேலையாக தான் இருக்குது. இந்த காய்கறியெல்லாம் வெட்டுறது மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் நம்ம தயிர் ஆட் பண்ணணும், தேங்காய் வேணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த சீரகம், அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சமாக மஞ்சள் தூள் வேணும், உப்பு வேணும். அவ்வளோதான். வேறு எதுவுமே வேண்டாம். இதுக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் இதுக்குன்னு எதுனா தனி மிளகாய் தூள்லாம் எதுவுமே போட வேண்டாம். ரொம்ப ஈஸியாக வேலை முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். எங்கள் ஊருக்கெலாம் நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணத்துக்குலாம் எங்கள் அம்மா அப்பா போவாங்க. அங்கே சடங்கு வீடு, கல்யாண வீடெல்லாம் இருக்குள்ளே, நம்ம எதாவது விசேஷத்துக்கு தானே ஊருக்கெலாம் போவோம். ஆனால் மேக்ஸிமம் நான் இது வரைக்குமே அங்கே நடந்த கல்யாண வீடு எதுக்குமே நாங்கள் போக மாட்டோம். அங்கே வெறும் ஒரே ஒரு நாள் கல்யாணம் மட்டும்லாம் நடக்காது. அதுக்கு முந்தின நாள் முகூர்த்தக்கால் நடுறது வைப்பாங்க. சில பேர் அன்னைக்கு கல்யாணத்துக்கு முந்தின நாள் காலையில் தான் நிச்சயதார்த்தமே வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் முகூர்த்தக்கால் நடுவாங்க. அடுத்த நாள் காலையில் கல்யாணம், மதியானம் பொண்ணு வீட்டில் அதாவது ரிசப்ஷன் மாதிரி சின்னதாக வைப்பாங்க. ஈவினிங் மாப்பிள்ளை வீட்டு சைடில் ரிசப்ஷன் வைப்பாங்க. இந்த மாதிரி நடக்கும். இதில் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக அவியல் இடம் பெற்றிடும். ஓகேங்களா? ஏன்னா சாம்பார் தான் வைப்பாங்க. சாம்பார் தாலி கட்டினதுக்கப்புறம் தான் வசதி இருக்கிறவங்க ஆட்டுக்கறி வைப்பாங்க, இல்லாண்டி கோழிக்கறி கூட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சிறுபருப்பு பாயாசம், அப்படி அதுக்கப்புறம் கோஸ் பொரியல் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? இதுதான் மெனுவே. கண்டிப்பாக அதில் அவியல் இருக்கும். அவியல் இருந்தாலே போதும். நான் சொல்லிடுவேன், எங்கள் அம்மா அப்பா சாப்பிட போவாங்க. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது நாங்களாம் போக மாட்டோம் இல்லையா, அதனால் எங்களுக்கு போகும்போதே பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது யாருமே தப்பாக நினைக்க வேண்டாம். நிறைய பேர் நான் நிறைய யூடியூப்பில் இப்போலாம் ஷார்ட்ஸ் பார்க்குறேன். எங்கள் ஊர் சைடில் அவங்களாம் நிறைய பேர் சாப்பாடு வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் நிறைய பேர் ஏன் நீங்கள் தான் சாப்பிட்டு வந்துடுறீங்களா, அப்புறம் எதுக்கு வாங்கிட்டுலாம் போகிறீங்க வீட்டுக்கு, இது அசிங்கமா இல்லையான்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கள் ஊரோட பழக்க வழக்கமே அதுதான். இப்போ நீங்களாம் எங்கள் ஊருக்கு ஒரு 2 நாள் 3 நாள் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விசேஷ நாளில் நீங்கள் நினைப்பீங்க பேசாமல் இந்த ஊரில் இறந்துடலாம் போல் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு அங்கே மொய் ஒரு 200 அப்படி தான் கொடுப்பாங்களே. ஏன்னா ஊர்லேயே ஆட்களும் இருக்க மாட்டாங்க. வச்சா மே மாதம் கல்யாணம் வைப்பாங்க, இல்லாட்டி திருவிழாவோட கல்யாணம் வைப்பாங்க. சடங்கு எல்லாமே அந்த மாதிரி தான் நடக்கும். பால் காய்ப்பு, வேறு இந்த மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனு எல்லாமே இந்த திருவிழாவோட தான் நடக்கும். அந்த டைமில் நம்ம வீட்டில் சோறே பொங்க வேண்டாம். இந்த மாதிரி விசேஷ வீடுகளில் இருந்து நம்ம போயிட்டு அதை அட்டன் பண்ணிவிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்குமே வாங்கிட்டு வந்துடலாம். யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இத்தனைக்கும் நமக்கு இந்த ஆட்டுக்கறி, கோழிக்கறி அதுதான் நமக்கு நெருங்கின சொந்தம்னா கொடுத்துருவாங்க வீட்டுக்கு. ஆள் பார்த்து கொடுத்துருவாங்க. இல்லாட்டி அவங்களுக்குனே தனியாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கோஸ் பொரியலோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு காய் பொரியல், அப்புறம் அவியல் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவே பண்ணி வைப்பாங்க. ஏன்னா வீடுகளுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக. அதனால் இது யாருமே தப்பாலாம் பேசாதீங்க.
அதான் சொல்கிறேன், நீங்களாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்துட்டிங்கன்னா பேசாமல் அங்கேயே இருந்துடலாம் போல். விசேஷ நாள் அப்படின்னா ஒரு 2 நாள் நம்ம சமைக்கவே வேண்டாம். அந்த சாம்பார் வச்சு நம்ம ஓட்டிடலாம். ஒரு 2, 3 நாளைக்கு நல்லா சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிடலாம். அந்த மாதிரி சோறு கூட அப்படி தான், நம்ம பொங்கவே வேண்டாம். ஒரு 2 நாளைக்கு அந்த சோறே வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டோன்னா போதும், நல்ல விதையாக சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி காலங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் அங்கே இருக்கிற மக்கள் யாருமே வந்து அந்த பழக்க வழக்கங்கள் வந்து மாற்றிக்கிற மாதிரி இல்லை. கல்யாண வீடுகளையுமே சேர்த்து சாப்பாடு செய்யும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மூட்டை எக்ஸ்ட்ராவே பொங்குவாங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு 2 மூட்டை அரிசிக்குன்னு ஆள் பார்த்து கணக்கு பார்த்து செய்கிறாங்க அப்படின்னா, எப்படியும் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு மூட்டை செஞ்சு வைப்பாங்க. தனியாக ஒரு பெரிய அண்டாவில் வந்து அந்த சோறு ரெடியாக இருக்கும். ஏன்னா வந்து முன் வாசலில் வந்து முன்னாடி வந்து பந்தி நடக்குது அப்படின்னா பின்வாசல் வழியாக வந்து வாங்குறதுக்கே வந்துருவாங்க. பந்தி ஆரம்பித்ததுமே பின்னாடி கொடுக்குறதுக்கு அதுக்கே 2 ஆள் 3 ஆள் நிற்பாங்க. கல்யாண வீட்டு ஆட்கள் நிற்பாங்க. அதனால் வந்து நாங்களாம் போகலன்னா கூட பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்கு வந்து கல்யாண சாப்பாடு வந்துடும். அந்த கறிகிரிக்கெலாம் கூட நான் ஆசைப்பட மாட்டேன். அந்த அவியல் அந்த பாயாசம் வந்தாலே போதும் எனக்கு, அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருப்பேன். அதனால் இப்போ கூட நான் ஊருக்கு போகிறேன்னா போதும், அம்மா எதனா விசேஷம் இருக்காம்மா, ஏதாவது கல்யாணம் சடங்குன்னு ஏதாவது இருக்கான்னு நான் கேட்பேன். ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அந்த சாப்பாடுலாம் நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. ஒரு கல்யாண வீட்டு சாப்பாடுலாம் அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக அந்த ஊருக்கெலாம் நீங்கள் போகிறீங்க, ஒரு வேளை நீங்கள் வந்து வேறு ஊரில் இருக்கலாம், சென்னையிலையோ, மேக்ஸிமம் சென்னையில் இருக்கு, மற்றவங்க ஊர்லலாம் அந்த மாதிரி நடக்கும் நினைக்கிறேன். சென்னையிலாம் இருந்து அந்த மாதிரி சைட் போகிறீங்க, இப்போ தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம், நாகர்கோவில், கன்னியாகுமரிலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி நான் வந்து அந்த அவியல் செய்ய போகிறேன் அப்படின்னு என் மனசுக்குள்ளே நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன், கடவுளே நான் செய்கிறது வந்து கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு 60-70% இருக்கணும், அப்போ தானே எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு. ஏன்னா எல்லா காயும் வேறு போட்டு பண்ணுறேன்னா அதனால் வீட்டில் எல்லோரும் விரும்புவாங்களான்னு தெரியலை. ஏன்னா நான்வெஜ்னால் பிரச்சனை இல்லை, வெஜ் இல்லை ஃபுல்லாகவே, அதனால தான். சரி, ஓகே, எல்லாத்தையும் வெட்டி அதுலேயும் வந்து இதில் நம்ம இன்னும் கருணக்கிழங்குலாம் போட்டால் நல்லாயிருக்கும். கருணக்கிழங்கு, அப்புறம் வந்து லூக்கல், மாங்காய் கூட போடுவாங்க. ஆனால் மாங்காய் இல்லை, மாங்காய் வந்து கடைசியில் போட்டுக்கலாம் நம்ம, அது போட்டால் நல்லாயிருக்கும். அதுவும் மெயினாக இது வந்து எதில் செய்வாங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்களே. தாளிக்கிறதுக்கும் அப்படி பண்ணுவாங்க, இல்லாட்டி அதுக்கு முன்னாடியே வந்து பச்சை தேங்காய் எண்ணெய் இருக்கு, சும்மா ராவாகவே இருக்கிற தேங்காய் எண்ணெயை அப்படியே ஊற்றுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து ஒரு நம்ம வச்சுலாம் சாப்பிட முடியாது, தயிர் ஆட் பண்ணுறதுனால. ஒரு வேளைக்கு சாப்பிட்லாம், இப்போ மதியானம் சாப்பிட்லாம், நைட்டுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு மாதிரி கெட்டு போயிடும் தயிர் சேர்க்கறதுனால. அதனால் வேணும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நைட்டு சாப்பிட்லாம். மதியானம் சாப்பிட்டுட்டு மீதி இருந்தது அப்படின்னா நம்ம அதை நைட்டுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி இதெல்லாம் 2-3 நாளுக்குலாம் ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியாது, அதேமாரி நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம தேங்காய், அதுக்கப்புறம் வந்து அந்த தயிரெல்லாம் சேர்க்குறதுனால. அதனால் அந்த டைமுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் செஞ்சுக்கிட்டோன்னா ஓகே, பெட்டர். அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காவெல்லாம் தனியாக கட் பண்ணி வச்சா அது பாட்டுக்கு இது வரல. அதுவும் இல்லாமல் இதுக்கு எந்த கத்திரிக்காய் போடுவாங்கன்றதையும் சொல்லிடுறேன். இந்த நாட்டு கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, இந்த லைட் க்ரீனு அந்த மாதிரி இருக்குமே, ஒயிட் கலர் இருக்குமா, அந்த கத்திரிக்காய் தான் போடுவாங்க அதிகமாக. எங்கள் ஊர் பக்கம்லாம் ஃபுல்லாகவே இந்த நாட்டு கத்திரிக்காய் தான் இருக்குமே, அதனால் அதுதான் போட்டு செய்வாங்க, நல்லாயிருக்கும். வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நீர்க்காய் எல்லாமே போட்டுக்கலாம், சரிங்களா? இந்த சொரக்காயெல்லாம் இருக்கு இல்லையா, அது பூசணிக்காயெலாம் போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து அப்படியே ஒவ்வொரு மூட்டை வாங்கி அப்படியே எல்லாமே அவியல் செய்வாங்க, நல்லாயிருக்கும். கல்யாணத்துக்குலாம் மட்டும் கிடையாதுங்க, ஊர் திருவிழாக்கெலாம் கூட எங்கள் ஊரில் அசனம் போடுவாங்க. எங்கள் ஊர் சைடில் அசனம் உண்டு. எந்த ஊர் மக்களாலும் வந்து சாப்பிட்லாம், அந்த அசனத்துக்கு யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஊரில் உள்ள மக்கள் எப்படி கவனிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் எந்த ஊரில் இருந்தாலும் அவங்களுக்கும் அதே கவனிப்பு இருக்கும். அவங்களுமே சாப்பிட்லாம் வாங்கிட்டுலாம் போவாங்க, யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்போவுமே வந்து இந்த அவியல்லாம் கண்டிப்பாக வந்து இருக்கும். எங்கள் ஊர்லலாம் 9ஆம் திருவிழா தான் நாங்கள் போவோம். அன்றைக்கி போகிற அன்றைக்கி நைட்டு வந்து கோயில் சாப்பாடு தான். அது யாராவது ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க, அந்த ஊர் இளைஞர்களோ, இல்லாட்டி எங்கள் ஊரில் நிறைய வெளிநாட்டில் இருப்பாங்க, இந்த சிங்கப்பூர், மலேசியாலாம் இருப்பாங்க, அவங்க சார்பாலாம் அந்த மாதிரி போடுவாங்க. சில நேரத்தில் ஏதாச்சும் ஒரு வீட்டில் வந்து ஸ்பான்சர் எடுத்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இந்த அவியெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா சோறோட அவியல் தான் நிறையா இருக்கும் என்னோடய பிளேட்டில் வந்து, அந்த மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ குழந்தைங்களுக்குலாம் நம்ம வந்து மொத்த காயும் போட்டு நம்ம சேர்த்து கொடுக்கும்போது எல்லா காயுமே ஒரே நேரத்தில் வயிற்றுக்குள்ளே போயிடுதுல்ல, அதனால் வந்து நம்ம இந்த மாதிரியும் கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வீக்லி ஒன்ஸோ
2 வீக்ஸ் ஒன்ஸ் அது கண்டிப்பாக அது செஞ்சு கொடுக்கலாம். நானும் இனிமேல் அப்படி தான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நல்லா வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் வாரம் வாரம் இதை ஒரு நாள் செஞ்சிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் இருக்கேன். ஆனால் வீட்டில் தான் என்ன சொல்கிறாங்களோ தெரியலை. சரி ஓகே பாப்பா. முருங்கைக்காலாம் கண்டிப்பாக போடணும் இதில், ஓகேங்களா? அதெல்லாம் மறந்துடக்கூடாது. இதை நான் செய்யும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, இது எவ்வளோ நேரம் வேகணும் என்ன ஏதுன்னு சொல்லி. சரி ஓகே. கத்திரிக்காய்லாம் ஓகே, எதுவுமே கெட்டுலாம் போகல. அதனால் எல்லா கத்திரிக்காயும் வெட்டி போட்டாச்சு. இதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா இதுக்கு புளியெலாம் ஊற்ற மாட்டாங்க சரிங்களா. ஏன்னா நம்ம மாங்காய் போடுறதா போட்டுக்கலாம், கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு வந்து புளியெலாம் ஊற்ற மாட்டாங்க. ஒரே ஒரு அரப்பு மட்டும் தான் இதுக்கு, அதை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஓகே, இதெல்லாம் இது பண்ணியாச்சு. எவ்வளோத்துக்குள்ளே காய்கறி போடுமோ அது எவ்வளோத்துக்குள்ளே நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லா காயுமே நான் வெட்டி வச்சுட்டேன். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. மெயினாக இது வந்து இந்த வாழைக்காய், சேனக்கிழங்கு அந்த மாதிரிலாம் கிழங்கு வகைகள் போடும்போது இது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து குக்கர்லேயும் செய்யலாம். ஆனால் வந்து நம்ம குக்கரில் செய்கிறத விட நார்மலாக சட்டியில் வந்து இந்த காயெல்லாம் அவிச்சு செய்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், காய்கறி எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன் சரிங்களா. மெயினாக இது செய்கிறதுக்கு முக்கிய ஒரு காரியமே வந்து என்ன காரணம் அப்படின்னா, வீட்டில் வந்து மெயினாகவே வெங்காயம் தக்காளி தேவை. இல்லாட்டி கண்டிப்பாக நான் இன்றைக்கி கார குழம்பு தான் வச்சுருப்பேன். உங்களுக்கே தெரியும், என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் வந்து என் வீட்டில் கார குழம்பு தான் அதிகமாக இருக்கும். வாரத்தில் ஒரு 2 நாளாவது அது செஞ்சுருவேன். அந்த மாதிரி 2 நாள் சாம்பார் வந்துடும். எப்படியும் கண்டிப்பாக 2 நாள் வந்து கார குழம்பு வச்சுருவேன். ஒரு நாள் வந்து வெரைட்டி ரைஸ் எதனா பண்ணிடுவேன். அப்புறம் சண்டே வந்து பிரியாணி, எனக்காவது சிக்கன் கிரேவி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் கொஞ்சம் மீனும் இருந்துச்சு வீட்டில். ஒரு 4 பீஸ் மீன் போல் இருந்தது. அதுக்கு முந்தின நாள் வந்து மீன் குழம்பு வச்சுருந்தேன் நான். சரி, அதில் கொஞ்சம் குழம்புல மீன் எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் வேற ஒரு இதுக்காக ரெசிபிக்காக வச்சுருந்தேன். 4 நாள் துண்டு மீன் தான். அப்புறம் அதையும் வந்து சரி பிள்ளைங்களுக்கு அதை வறுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 மீன் தூக்கி வெளியே வச்சாச்சு, அவ்வளோதான். எனக்கு இந்த மருந்து குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும். அது செய்கிறதுக்காக தான் மெயினாக எடுத்து வச்சுருந்தேன். அந்த பொடி என்கிட்ட இருக்குது. சரி, அது வீணாக போயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் எடுத்து வச்சேன். அதுக்கு வந்து அந்த காரப்பொடி மீன் இருக்கு இல்லையா, பூச்சி மீன், அதுதான் வச்சு செய்வாங்க. அந்த மீன் கிடைக்கவே இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் இதில் உள்ள உடம்பு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். சரி, கடைசியில் அது வந்து பிள்ளைங்களுக்கு வறுத்து கொடுத்துடலான்னு அந்த பாக்ஸில் அதுதான் இருக்குது. அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அதுதான் வச்சுருக்கேன். மீன் தான். என்ன பண்ணணும், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வச்ச காய்கறி எல்லாத்தையுமே மொத்தமாக உள்ளே போட்டுடலாம், ஓகேங்களா. கடாயில் எல்லா காய்கறியும் போட்டு நல்லா ஒரு வாட்டி ஒரு கிண்டி விட்டுட்டு இதில் வந்து நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, இதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நம்ம, சரிங்களா. கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்புலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதிகமாகிடுச்சுன்னா வாயில் வைக்க முடியாது. அந்த மாதிரி நல்லா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வேணும்னா கூட கடைசியாக கொஞ்சமாக சால்ட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று சொல்கிறேன், நமக்கு வந்து இதில் காய் வந்து நல்லா வேகலாம் கூடாது. இப்போ நம்ம இதில் வேக வைக்கும்போதே வந்து ஒரு 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 50 to 60% வெந்தாலே போதும் நமக்கு. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் தாளிக்கும் போதெல்லாம் அது அடுப்பிலே தாங்க இருக்கும். அதனால் வந்து ஒரு ஒரு 60-70% வெந்தால் போதும் நமக்கு, சரிங்களா. நான் டைமிங் சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து இதில் வந்து இந்த காயெல்லாம் ஒரு 1/4 மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். நடுவில் காட்டுறேன் இல்லையா, இவ்வளோ தான் தண்ணி. இதுக்கு மேலே தண்ணி விட வேண்டாம். அப்புறம் நமக்கு வந்து அதுக்கு ஒரு கிரேவி மாதிரி கிடச்சிரும் அவியல். அதனால தான் சொல்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, அதுவே போதும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் உப்பு போட்டு அதை நான் மூடி வச்சுட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ் இது வெந்தாலே போதும். நல்லா வெந்துடும், எல்லாமே காய்கறியுமே வெந்துடும். இதில் வேகிறதுக்கு டைம் எடுக்கிற காய் எது அப்படின்னா முருங்கைக்காய் மட்டும்தான். அது மட்டும் கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் நசுக்கி விட்டு பார்த்துக்கோங்க, அது வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். ஓகே, இப்போ அது ஒரு சைடு வேகட்டும். இந்த பக்கம் நான் வந்து தாளிப்புக்கு வந்து ஒரு வெங்காயம் மட்டும் தானே இருந்துச்சு, அது தாளிப்புக்கு சேர்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதை நல்லா இது பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ அந்த வெங்காயத்தை வெட்டணும். தாளிப்புக்கு தேவையான நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு தான். ஏன்னா இந்த இடமே பாருங்களா, அங்கே பாத்திரம் கடந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அதனால்
எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து கருவேப்பிலை வேணும். நான் ரசமும் செய்ய போகிறேன். நான் வந்து எவ்வளோ குயிக்காக ரசம் செய்கிறேன் நீங்களே பாருங்களேன். இன்றைக்கி ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு இந்த ஒரு ரசம் மட்டும்தாங்க வைக்கவே தெரியும். அதையும் நான் சொல்லிடுறேன். எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு ரசம் தான் வைப்பேன். எனக்கு இந்த தக்காளி ரசம், மிளகு ரசம் அதெல்லாம் நான் தனித்தனியெல்லாம் வைக்க மாட்டேன். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரு ரசம் ரெடி பண்ணிடுவேன். இதுக்கு நான் வந்து இவ்வளோ காய்கறி எடுத்திருக்கேன் இல்லையா, இதுக்கு வந்து ஒரு 1/4 முடி தேங்காய் போதும். நீங்கள் நல்லா தேங்காய் விரும்பி சாப்பிடுவீங்கன்னா 1/2 முடி கூட போட்டுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அது அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. நான் ஒரு 1/4 முடி தேங்காய் மட்டும் எடுத்திருக்கேன். இதில் தேங்காயும் ஸ்டோர் பண்ணி வச்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், இதுதான் கடைசி தேங்காவே. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் கூடவே ஒரு 7-8 பச்சை மிளகாய் கிட்ட போட்டிருக்கேன். இது வந்து நமக்கு காரமும் அதிகமாக இருக்காது. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய். சரிங்களா? நான் ஒரு 7-8 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் இது கூட வந்து சீரகம் இருக்கு இல்லையா, அது சேர்த்து அரைச்சிக்கணும் நம்ம. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக சீரகம், தேங்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இந்த 3த்தையும் போட்டு கண்டிப்பாக ஒரு அரைப்பு ரெடி பண்ணிக்கணும். இது கூடவே நான் என்ன பண்ணிக்கிறேன், மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அதையுமே நான் இது கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த அரைப்பு கண்டிப்பாக சேர்க்கணுங்க. இதை ஸ்கிப் பண்ணிட்டா அப்புறம் அது அவியலே கிடையாது. அவ்வளோதான். இப்போ நான் இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். குறப்பாகவும் அரைச்சிக்கலாம், நம்ம ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். சில பேருக்குலாம் தேங்காய் வந்து வாயில் தட்டுப்படுறது பிடிக்காது. பேஸ்ட் அரைக்கணும்னா அரைச்சி வச்சுக்கலாம். ஆனால் குறப்பாக அரைச்சா தான் அது நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே அந்த தேங்காய் சில்லு மாட்டோம்ல, நல்லாயிருக்கும். ஓகே, தேங்காவை அதை எடுத்து ஒரு இதில் மாற்றி வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போ இந்த ஜார் தேவைப்படுது. ரசத்துக்கு அரைக்கணும் இல்லையா, அதுக்கு எனக்கு இது தேவைப்படுது. அதனால் இதில் எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக. ஓகே, அவ்வளோதான். நமக்கு தாளிப்புக்கு வந்து எப்போ போல் இதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் வேணும், அப்புறம் தயிர் வேணும், நல்லா கெட்டியான தயிர். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நம்ம ரீஃபைண்ட் ஆயிலில் கூட தாளிச்சிக்கலாம் இதை. ஆனால் தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அதுதான் ஃப்ளேவரே கொடுக்கும். அப்போ தான் நம்ம அந்த ஊர் ஸ்டைலில் ஒரு அவியல் சாப்பிட்றோன்ற ஒரு ஃபீலே இருக்கும். தேங்காய் எண்ணெய் மஸ்ட்டு, இந்த அரைப்பும் மஸ்ட்டு. அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இல்லையா. இனிமேல் ரசத்துக்கு வந்து ஒரு 2 தக்காளி, அவ்வளோதான், தக்காளி முடிஞ்சு போச்சு. இந்த 2 தக்காளி போட்டுட்டு அது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவேன். பச்சை மிளகாய் இல்லாமல் போயிடுச்சுன்னா சில சமயம் காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டுக்குவேன். ரசத்துக்கு ஃபைனலாக போடுறதுக்கு வந்து கொத்தமல்லி வேணும்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து கட்டிங் வேறு எல்லாமே முடிஞ்சிருச்சு. பச்சை மிளகாய் வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாய் போல் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நார்மலாக வந்து ஊர் சில என்ன பண்ணுவாங்க, இடித்து சேர்ப்பாங்க. என்கிட்ட இடியூரில் இருக்குது, ஆனால் அது அந்தளவுக்கு இதுவாக இல்லை. அம்மியில் நான் அரைச்சி சேர்த்தோன்னா நல்லா தான் இருக்கும். இப்போ நான் பண்ணுறது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, இது வந்து ரசத்துக்கு செய்கிறேன் நான். சரிங்களா? என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டில் நிறைய பேர் இடித்து சேர்ப்பாங்க. நான் வந்து மொத்தமாக அரைச்சிருவேன். கண்டிப்பாக பூண்டு இடித்து சேர்த்தா வந்து நம்ம அதை ஓரங்கட்டி வச்சுருவோம் சாப்பிடும்போது. அதனால் அதை நான் அப்படியே சேர்த்துருவேன். அப்புறம் சீரகம் வந்து ஒரு 2 டீஸ்பூனுக்கு, அப்புறம் மிளகு வந்து நம்ம காரத்துக்கு ஏற்பாப்புல சேர்த்துக்கலாம். முழு மிளகு இருக்கு இல்லையா, அதை நான் ஒரு 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறதுனால. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ரசம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகவே ஆகாது. இது எல்லாமே நான் பண்ணேன். ஆனால் ஒன்று மட்டும் மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, புளியை ஊற வைக்கல. ரசத்துக்கு புளி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை நான் ஊற வைக்கவே இல்லை. சரி, நம்ம ரசத்தை கொஞ்சம் ஃபைனலாக தாளித்து விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு புளி ஊற வைக்க நமக்கு டைம், அது ஊறணும் இல்லையா கொஞ்சமாக அது. அதனால் அதை நான் எடுத்து அதை நான் ஊற போட்டுக்கிறேன் இப்போது. ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் வர எங்கள் மாமியார் வேறு மாவு வேறு அரைச்சிட்டு இருந்தாங்களா, அதனால் வந்து கொஞ்சம் நான் வந்துட்டு போயிட்டு அரைச்சிக்கிட்டு இருந்தேன், வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்ல மாவு அரைக்கிறாங்க. ஏன்னா எனக்கு மாவு அரைக்க தெரியாது. எப்போவுமே வாரத்துக்கு ஒரு முறை அவங்க மாவு அரைச்சி வச்சுருவாங்க. அதனால் அவங்களோட மாவு தீர்ந்து போச்சு. அது இல்லைன்னா நமக்கு கையும் காலும்
அவ்வளோதான், வேலையே செய்யாது. மாவு இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை இல்லையா? பிள்ளைங்க ஏதாவது கேட்டால் கூட டப்புன்னு ஒரு தோசை இது கூட சுட்டு கொடுத்துடலாம். கேபிலாம் தோசை சக்கரை வச்சே சாப்பிட்ருவான். அதனால் மாவு ரொம்ப மஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு. அதனால் அது உள்ளே இருக்குது. அதை அரைச்சிட்ருக்காங்க இப்போது. இந்த அவியில் நம்ம கொஞ்சம் தண்ணி தானே ஊற்றணும். பாருங்கள் அது எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு. காய் எல்லாமே வெந்துருச்சு ஆல்மோஸ்ட். இந்த முருங்கைக்காய் மட்டும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது பார்க்கவே. சரி, அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒருவேளை உங்களுக்கு நிறைய தண்ணி இதை வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கூட நம்ம அந்த தண்ணி கூட ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இங்கே பாருங்கள் காய் எல்லாமே வெந்துருச்சு. முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துட்டு அவ்வளோதான். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இல்லையா? ஒரு 5 to 7 minutes தான் ஆகும் இந்த காய் எல்லாமே மொத்தமாக சேர்ந்து இப்படி வேகிறதுக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நல்லா போட்டு கிண்டக்கூடாது. அப்புறம் நல்லா குழஞ்சி போயிடும், கூட்டு மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் எல்லா காயுமே முழுசாகவே இருக்கிற மாதிரி லைட்டாக மட்டும் ஜென்டிலாக கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நான் இது கூட வந்து அந்த அரைப்பு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா? தேங்காய், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், அப்புறம் சீரகம் சேர்த்து அது எல்லாத்தையுமே அப்படியே இதில் கொட்டிக்கிறேன். இப்போது இதை நல்லா ஜென்டிலாக நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். சரிங்களா? இதை போட்டதுமே ஒரு வாசம் வரும் பாருங்கள், அப்படி இருந்துச்சு, செம்மையாக இருந்தது. ஒரு முறை வந்து ஒரு முறை நானும் எங்கள் 2வது அக்காவும் சேர்ந்து பண்ணியிருந்தோம். எப்போது அப்படின்னா எங்கள் பெரியண்ண கல்யாணத்தோட நம்ம வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வருவாங்களா, அப்போ அப்பா அம்மாலாம் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணிக்கிறேன், தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான். சரிங்களா? ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ வந்து எல்லாருமே பிஸியாக இருக்கிறாங்க அந்த கல்யாணத்தோட. நானும் எங்கள் அக்காவும் வந்து என்ன பண்ணுறோம், சரி வீட்டுக்கு வரவங்களுக்கு என்ன சாப்பாடு இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ 2 பேருமே வந்து காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தோம். சரி என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் அப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தேன். காலேஜ் முடிச்சுட்டேன். சரி ஓகே, நம்ம அவியல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அன்றைக்கும் வந்து சோறு, ரசம், அவியல் மட்டும்தான் பண்ணோம். அது சாப்பிட்டுட்டு எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு பெரியப்பா பெரியம்மா எல்லோரும் வருவாங்க இல்லையா? எல்லாருமே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ருசியாக இருக்குது, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாராட்டு. எனக்கெலாம் பெருமை தாங்கலை. ஆனால் எங்கள் அக்காவுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல. அப்பா நம்மளும் சூப்பராக பண்ணிட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கர்வமாக இருந்துச்சு எனக்கு அன்னைக்கு. அதுக்கப்புறம் நான் அதை அவியல் ட்ரை பண்ணவே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் பண்ணேன். அது எனக்கு என்னமோ அவியல் மாதிரி செட் ஆகலை. வீட்டில் யாருமே சாப்பிடல. அதனால் நான் அதை அப்படியே விட்டாச்சு. ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாதுங்க. தாளிப்பு இருக்கு இல்லையா, நம்ம தாளிக்கணும் ஃபைனலாக. அதோட அவ்வளோதான், அடுப்பு விட்டு இறக்கிட்டேன். தேங்காய் சேர்த்ததும் நம்ம அடுப்பு விட்டு இறக்கிடலாம் சட்டியை. இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துக்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டோம். மறுபடியும் தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் அவ்வளோதான், அவர் யாருமே சாப்பிடாத மாதிரி ஆயிரும். அப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்புங்க. அதனால் வந்து இப்போ ரீஃபண்ட் ஆயிலே தாளித்து விட்டுற போகிறேன். சும்மா லைட்டாக தாளிப்பு எண்ணெய் சேர்த்தாலே போதும். நான் வெங்காயம்லாம் அவர் எடுத்து வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் நிறையாவே. அதனால் அது நல்லா வந்து நமக்கு வதங்கணும் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் கடுகு. அதுலேயும் பாருங்கள், எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே கடுகு வேறு நான் போட்டுட்டேன். அப்படிலாம் பண்ணாதீங்க. எண்ணெய் எப்போவுமே சூடானதுக்கப்புறம் தான் கடுகு போடணும். அது மஸ்ட்டு, அது மறந்துடக்கூடாது. நான் ஏதோ ஒரு அவசரத்தில் வந்து அதை போட்டுட்டேன். இனிமேல் பாருங்கள், அதை வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அந்த கடுகு வந்து வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி நம்ம சாப்பிடும்போது அந்த கடுகுலாம் நறுக்குன்னு இருக்கும், நமக்கு நல்லா இருக்காது. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அது வாயில் இருந்தால் கூட அதுக்கு நல்லா, அதுவும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு கடுகு எல்லாமே. அவ்வளோதான். இப்போ வந்து இது கூட என்ன பண்ண போகிறேன்னா, வெங்காயம், அப்புறம் வந்து கருவேப்பிலை அதை மட்டும் சேர்த்து அதுவுமே வந்து நமக்கு நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதுதான் மெயின் மேட்ரு. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நறுக்குலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதையும் பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இது நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நான் விட்டுருவேன். அவ்வளோதான், கொஞ்சம் கிண்டி விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான வேலை தான். வீட்டில் நமக்கு என்றைக்காவது வந்து ஒரு வேளை எதனா ஹெல்த் இஷ்யூஸு, ரொம்ப டப்புன்னு ஒரு இது செய்யணும் அப்படின்னா அந்த அவியல் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ரசம் வைக்கும்போது அவியல் செஞ்சுக்கலாம். சாம்பார் வச்சுட்டும் அவியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். ஏன்னா எங்கள் ஊர்லலாம் வந்து அந்த டைமில் செய்வாங்க. அந்த பருப்பு குழம்பு வைக்கும்போது அவியல் செய்வாங்க. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் எங்கள் ஊரில் ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த நான்வெஜ்லாம் இது பண்ண மாட்டாங்க.
என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பார், ஒரு அவியல் கூட்டு வச்சுருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சதுங்க. அப்புறம் ஒரு பாயாசம் கண்டிப்பாக இருக்கும், ரசம் இருக்கும் எப்போவுமே. பாயாசம் அந்த சிறுபருப்பு பாயாசம் இருக்கு இல்லையா, பாசிப்பருப்பு, அதில் பாயாசம் பண்ணுவாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இருங்க, நான் வந்து எங்கள் ஊருக்கு போகிறேன் இப்போது. திருவிழாவுக்கு போகிறேன் நான். அங்கே போயிட்டு பாருங்களேன், கண்டிப்பாக ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கும். அந்த சாம்பார்லாம் சாப்பிட்டுட்டு கறிக்கூட்டெலாம் வச்சு சாப்பிட்டு ஃபைனலாக அந்த பாயசத்தை ஊற்றி அது அந்த எல்லையை ஊற்றி சாப்பிடும்போது அதோட ருசியே தனியாக இருக்கும். அம்பட்டு ருசியாக இருக்கும் அது. அவ்வளோதான், நமக்கு இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது என்னன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சில பேர் வந்து தயிர் சேர்த்துக்க விருப்பப்பட மாட்டாங்க. நமக்கு வந்து இது நைட்டு வரைக்கும் வேணும்னா நம்ம இப்படியே விட்டுறலாம். 2 வேளைக்கும் வேணும் அப்படின்னா இப்படியே விட்டுறலாம், நல்லா தான் இருக்கும். இப்போயே வந்து வாசம் வந்து அப்படி இருந்துச்சு. நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், நல்லா கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் போல் இருக்கும் இது அளவு. இதை அப்படியே இதில் சேர்த்துக்கிட்டு அவ்வளோதான். இதை இப்போ ஜென்டிலாக மறுபடியும் கிண்டி விட்டுறலாம். இந்த டைமில் வந்து நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன், சரிங்களா. ஆன்லைனில் ஆஃபில் தான் இருக்குது. அவ்வளோதாங்க. நான் எப்படி தெரியுமா சாப்பிட்டேன், ரசம் கூட ஊற்றிக்கல. அது சுடு சோறுக்கு இந்த அவியல் வச்சு சாப்பிட்டுட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு இன்றைக்கி லஞ்ச் அப்படின்னு சொல்லி. அது செஞ்சு முடித்தது ஒரு திருப்தி இருந்தது பாருங்கள். இப்போ நம்மளும் அவியல் பண்ணிட்டோண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வராத ஒரு ரெசிபியை வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிட்டோன்னா நமக்கு எவ்வளோ இதுவாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான். நான் அந்த பிரியாணிக்கெலாம் கூட இந்த அளவுக்கு நான் அழட்டிக்க மாட்டேன். இந்த அவியலுக்கு தான் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு இதுவாக இருந்துச்சு. அவ்வளோதான். சரி, கடைசியாக வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து காய் வேக வைக்கும்போது உப்பு போட்டேன் இல்லையா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் உப்பு சேர்க்கவே இல்லை இதில். சரி, அதோட செக் பண்ணிக்கலான்னு ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். எனது ஒரு வேளைக்கு தான், நைட்டுக்கெலாம் கிடையாது. இல்லாட்டி கெட்டு போயிடும்ல, நமக்கு தெரியாத என்ன. அதனால் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். ஓகே, நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் திருப்தியாகவும் இருந்தது. செஞ்சுட்டோமடா அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான், முடிஞ்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அவியலை. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் லஞ்ச் ரொட்டீன், அதுக்கப்புறம் நைட்டு 9 o'clock போல் வந்து ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் என்னுடைய வீடியோஸை பார்க்க முடியும். சரி, போர் அடிக்காமல் கொஞ்சம் பேசுகிறேன்ல, நீங்களே சொல்லுங்கள். நான் பேசுகிறது போர் அடிக்குதா? பார்த்தீங்களா, என்னோடய மகன் சொல்கிறான் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஓகே, நான் வந்து இப்போ ரசத்துக்கு தாளிக்க போகிறேன். நான் வந்து புளி ஊறிட்டு, அதனால் ரசத்துக்கு தாளித்து விட்றலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கடுகு, தாளிக்கிறதுக்கு கடுகு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் இதில். அதுக்கப்புறம் வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, விழுது, தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஏன் சேர்க்கலைன்னா, ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாலாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே அந்த காரம் ஸ்மெல் அடிச்சது அந்த மிக்ஸி ஜாரை திறக்கவும். சரி வேணாம், அப்போ இதே போதுன்னு விட்டுட்டேன் நான். அவ்வளோதான். இப்போ வந்து இதை நல்லா கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இல்லை லைட்டாக கொதி வரணும். இதில் கொஞ்சம் அது எண்ணெயில் இது வதங்கணும், அதை தான் அப்படி சொல்கிறேன். இது கூடவே நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் வேணும்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுறலாம், சரிங்களா. ஏன்னா வந்து அது ஒரு பக்கம் மட்டும் நல்லா இதுவாகிட்டுருக்கு. அப்போ தான் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம நல்லா வதங்கணும், அப்படி இதுவாகணும் அப்படிலாம் ஒன்றுமே அவசியம் கிடையாது. ரசம் வந்து சட்டுப்புட்டுன்னு ரெடி பண்ணிட்டு போயிடலாம் அந்த மாதிரி. ஓகே, நான் இப்போ வந்து அந்த ஜாரில் இருந்த கொஞ்சம் அந்த விழுதையும் வந்து இது கூட சேர்த்து அரைச்சி விட்டுக்கிறேன். அந்த தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிறேன் இதில். புளி தண்ணியுமே கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் நான். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து அது மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கிடக்கணும். அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி தான் ரசம் வைப்பாங்க. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு விழுதை போட்டுட்டு அந்த புளி தண்ணியை ஊற்றிடுவாங்க. அப்படி தான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கொதி வரதுக்கு முன்னாடி இறக்கிடுவாங்க. அது லைட்டாக கொதி வரப்போது நமக்கு தெரியும் இல்லையா. ஃபைனலாக கொத்தமல்லியை போட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. ரசம் ரெடி, முடிஞ்சு.
ரசமா எந்த வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டப்புன்னு வச்சுருவாங்க. முன்னாடிலாம் நான் வந்து மீன் குழம்பு, சிக்கன் கிரேவிலாம் வீட்டில் செய்யும்போது கண்டிப்பாக ரசம் பண்ணிடுவேன். ஃபைனலாக வந்து ரசம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் தான் பண்ணுறதில்ல. ஏன்னா யாருமே ரசமே எடுத்துக்கிறது இல்லை. அதனால் எதுக்கு அந்த ரசத்தை வேஸ்ட் பண்ணணும்? அது 2-3 நாள் வரை அப்படியே காத்துக்கிட்டு கிடக்கு. அதனால் அது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்படி இப்படிலாம் செய்கிறது கிடையாது. இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் அவியல் மட்டும் இருக்கே, அப்புறம் அவங்க எதனா சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரசத்தையாவது வச்சிருன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ எதனா கேள்வி கேட்டால் கூட காய் எதுவுமே இல்லை, காரக்குழம்பு எப்படி வச்சா சாப்பிட மாட்டீங்க அப்படின்றவேன். சாம்பாருக்கும் இது செட் ஆகாது, அதனால தான் இதை பண்ணிட்டேன்னு சொல்லி முடிச்சிருவேன். அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், புளிப்பு அதிகமாக இருந்துச்சு. சரி, நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அவ்வளோதான். கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய சேர்க்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் ரொட்டீன் தான் இன்றைக்கி. இப்போ அவியல் செய்ய கற்றுக்கிட்டேன்ல, இதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த வாரமும் ஒரு நாள் அவியலை போட்டுற வேண்டியது தான். அந்த மாதிரி யோசிச்சு வச்சுட்டேன் நான். ஏன்னா இவ்வளோ சிம்பிளான வேலையை வந்து நம்ம இத்தனை நாள் செய்யாமல் இருந்திருக்குமே நான் யோசிச்சேன் நான், தெரியுங்களா? ஃபைனலாக வந்து கொத்தமல்லியும் போட்டுடலாம். எங்கள் மாமியார் ஒரு ரசம் வைப்பாங்க. அவங்க ரொம்ப இன்னும் ஈஸியாக வைப்பாங்க. அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிட்டு புளி தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க போல். டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடுவாங்க. அவங்க சில ரசம் வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து வீட்டுக்கு வந்த புதுசில் வந்து ரசம் வரணும் வச்சாங்க. அப்போ அந்த கொத்தமல்லி தலையெல்லாம் அந்த அந்த காம்பு இருக்கு இல்லையா, அதோடு அப்படி இப்படி கிடந்துச்சு. அப்போ தான் அது நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை அவ்வளோ எழுது. அவங்க கேட்டால் அதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ரசம் செய்கிற ரசம் நல்லா தான் இருக்கும். என்ன ஒன்று, இந்த கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணாமல் முழுசாக கிடக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் செய்கிற ரசம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? எல்லா இடத்துலையும் வந்து வேறு இந்த கொதி வந்தது நான் டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சது. ஒவ்வொருத்தரும் செய்கிற ரசமும் வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாருக்குமே எப்போவுமே சரி ஒரே டேஸ்ட்டில் வரவே வராது. நான் செய்கிற ரசம் கூட கொஞ்சம் இந்த மசாலாவில் கொஞ்சம் அரைப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறதுனால கொஞ்ச நாள் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் தான் பெண்டிங்கு. இந்த மீனை மட்டும் பொரிக்கணும். அது சூடாக பொரிச்சு கொடுத்துக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு தான். அப்புறம் பார்த்தா அதையும் பொரிச்சு முடிச்சிருவோம். அடுப்பை விட்டு அடப்பங்கிற அப்படியே வெளியே வந்துடலாம்ல அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இடத்துல லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டு மறுபடியும் அந்த மீனை பொரிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த ஒரு வேலை மட்டும் பெண்டிங்கில் இருந்தது. எங்கள் அம்மா செய்கிற ரசம் ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஆனால் அந்த புளிப்பு காரம் எல்லாமே தெரியும். அதில் நிறைய அந்த விழுதெல்லாம் நிறைய இருக்காது. எங்கள் மாமியார் செய்கிற ரசத்தில் வந்து சீரகம் பூண்டுலாம் இருக்குல்ல, அந்த சீரகம் மிளகுலாம் வந்து நத்துரு புத்துரு தான் அரைச்சி போடுவாங்க. அவங்க ஃபைன் பேஸ்ட்டாலாம் அரைச்சி போட மாட்டாங்க. அடியில் வந்து அந்த அப்படியே மண்டி மாதிரி அப்படியே தேங்கி இருக்கும் அது, அந்த மாதிரி. ஆனால் அதுவுமே ஒரு ஃப்ளேவராக இருக்கும், நல்லா தான் இருக்கும். அதான் சொல்கிறேன் இல்லையா, ஒவ்வொருத்தரும் வைக்கிற ரசமும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான். அந்த மீனையும் பொரித்து எடுத்தாச்சு. எல்லாமே நமக்கு இப்போ தயார் நிலையில் இருக்குது. ஒரு பக்கம் சுட சுட சோறு ரெடி. அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி செஞ்ச டேஸ்டியான திருநெல்வேலி ஸ்டைலில் ஒரு அவியலும் ரெடி. எங்கள் ஊர் ஸ்டைலில் அவியல் ரெடி. அதுக்கப்புறம் வந்து மீன் வந்து ஒரு 4 துண்டுக்குள்ளே பொரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் நல்லா சூடான ரசத்தை எதனால் காட்ட முடியலன்னா சட்டி எவ்வளோ சூடாக இருந்துச்சு, அதனால தான் சரியாக காட்ட முடியல. ஏன்னா ஃபோன் வர கையில் வச்சுட்டு அதை காமிச்சிட்டு எடுத்தேன். அதனால் அவ்வளோதான், தட்டிலையும் போட்டாச்சு. இப்போ சாப்பிட்டு நான் நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன். ஒவ்வொரு காயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா காய் நமக்கு என்னென்ன காய் வீட்டில் இருக்கோ எல்லா காயும் போட்டு செஞ்சிடலாம். சூப்பரான அவியல் ரெடி ஆகிடும். டைமும் ரொம்ப கம்மி நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.